அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோல மாமா சாட்டை துரைமுருகன் அவர்கள், அதாவது மானமிகு மாண்புமிகு சாட்டை துரைமுருகன் அவர்கள், நான் ஒரு தல ரசிகன்டா, நான் ஒரு தல வெறி என்ற சொல்லிக்கிட்டு இப்ப ரீசெண்டா நிறைய வீடியோ நீங்க போடுறத பார்த்திருப்பீங்க. உண்மையாவே மாமா சாட்டை துரைமுருகன் அவர்கள் தல ரசிகர் தானா, தல அஜித் அவர்கள் ரசிகர் தானு இந்த வீடியோல பார்க்கலாமா? பார்க்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. சோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு பாத்துருவோமா? அஜித் ஃபேன், ஆல்வேஸ் அஜித் ஃபேன். நான் இன்னைக்கு இல்ல எப்போதுமே அஜித் ரசிகர் தான். நான் அஜித் ரசிகர், அஜித் வெறியன். அஜித் படம் எந்த படம் வந்தாலும் முதல் காட்சி பார்த்தேன். ஆனா இப்படிப்பட்ட ரசிகர் அவருக்கு வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. சரிங்க, இவர் உண்மையாவே அஜித் அவர்கள் ரசிகர்னு சொல்லிட்டா, எந்த ஒரு ரஜினி ரசிகராக இருந்தாலும் சரி, அஜித் அவர்களின் ரசிகராக இருந்தாலும் சரி, விஜய் அவர்களின் ரசிகராக இருந்தாலும் சரி, எந்த ரசிகரும் தனக்கு பிடித்த ஒரு நடிகரை பார்த்து நீங்க நடிக்கிறதெல்லாம் ஒரு நடிப்பா, நீங்க ஃபர்ஸ்ட் நடிக்கிறத கத்துக்கிட்டு வாங்க, அங்க போயிட்டு மம்முட்டி மோகன்லால் அவங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு நடிப்பை கத்துக்கிட்டு வாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் நடிக்க கத்துக்குங்க, அதுக்கப்புறம் நான் நடிக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு தனக்கு பிடிச்ச ஒரு நடிகரை எந்த ஒரு ரசிகனாவது இப்படி பேசுவானா? ஆனா நம்ம ஸ்டார்டிங் மாமா பேசிருக்காரு, கொஞ்சம் பாருங்க. அஜித் போன்றவங்க வந்து யதார்த்த படத்துல தயவு செய்து நடிங்க, இல்ல முதல்ல நடிங்க, அதுக்கப்புறம் யதார்த்த படங்களை நடிக்க. நீங்க நடிக்கிறது திணிக்காதீங்க. வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற. என்ன மகளே பாத்தீங்களா, இதுலயே தெரியல இது இவர் எவ்வளோ பெரிய தல ரசிகர் அப்படின்னு. இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்கு, அப்படியே அதையும் பாத்துருங்க. மோகன்லால் கத்துக்கோங்க, மம்முட்டியில கத்துக்கோங்க, நீங்க கமலஹாசன் கத்துக்கோங்க, கத்துக்கிட்டு உங்களை ஏமாத்தாம கொஞ்சம் நடிக்க விட்டுருங்க. கிச்சல் வருது உடனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன், அப்புறம் பெத்தம் கொதிக்குது உடனே பார்க்க போயிரு. சரிங்க, அவர் இப்பதானே இப்படி பேசுறாரு, முன்னாடியெல்லாம் அப்படி பேசல அப்படின்னு யாராவது முட்டு கொடுக்குறது வந்தீங்கன்னா அப்ப இந்த வீடியோவும் பாத்துருங்க. எந்த ஒரு ரசிகராக இருந்தாலும் சரி, தனக்கு பிடிச்ச நடிகரோட தாய்மொழியை பத்தி கேவலமா பேச மாட்டாங்க, அதை பத்தி ஒப்பிட்டு யாரும் அந்த குறிப்பிட மாட்டாங்க. ஆனா மாமா சாட்டை திரும்ப என்ன சொல்லிருக்காரு பாருங்க. எப்படி தனக்கு பிடிச்ச ஒரு நடிகரை அவர் ஒரு மலையாளி அப்படின்னு சொல்றது நீ ஒரு அஜித் ரசிகரா? அவன் எப்பயாவது அஜித் ரசிகர்னு வீடியோ போட்டா இது மாதிரி செருப்படி கேள்வி கேளுங்க அவன். சரி, ஓகே, இப்படிலாம் பேசிட்டு 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு பாத்தீங்களா? அப்ப நம்ம மாமா சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஓட்டு பிச்சை எடுத்தாருங்க. யாரை வச்சுங்க தெரியுங்களா? அஜித் அவர்கள் வச்சுதான். அஜித் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாருங்கிற மாரி மேடையில நம்ம மாமா பேசியிருப்பாரு. அவ கொஞ்சம் பாருங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல மிக முக்கியமான நடிகர், அது எந்த நடிகர் நீயே புரிஞ்சுக்க. முதல் இடத்துல வெக்கம் கட்டுவீங்களா? அந்த நடிகரே விவசாய சின்னத்தால ஓட்டு போட்டுக்க வென்று. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? கொஞ்சம் கூட வெக்கமாலில விஜய் அவர்கள் ரசிகர்களையும் ஓட்டு பிச்சை வாங்கினீங்க, அஜித் அவர்கள் ரசிகர்களையும் ஓட்டு பிச்சை வாங்கினீங்க. அதாவது அஜித் அவர்களை அவர் ஒரு மலையாளி, அவருக்கு நடிக்கவே தெரியாது, நடிக்க கத்துக்கோங்க இப்படி எல்லாம் பேசிட்டு, நான் ஒரு தல ரசிகர்னு வெக்கமே இல்லாம சொல்லிட்டு அவருக்கு தான் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாருங்கிற ஒரு பொய்யான பேச்சை மேடையில பேசிட்டு அஜித் ரசிகர்கள்ட்ட ஓட்டு பிச்சை வாங்கிய நீ ஒரு அஜித் ரசிகனா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீ ஒரு அஜித் ரசிகனா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி உண்மையா இருந்தாலும் அதுக்கு நீ தகுதியே இல்லாத. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அஜித் ரசிகர் யாராவது இருந்தா சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு செருப்படி கேள்வி வைக்கிற மாதிரி கீழே கமெண்ட் சொல்லுங்க. அஜித் ரசிகருங்கிற ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்படி சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இப்படி பேசுறாருன்னு இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி விஜய் அவர்களை பத்தி அவர் பெருமையா பேசிக்கிட்டு, இப்போ அவர் நடிச்ச படங்களை பத்தியும் தப்பா பேசிக்கிட்டு, அவரை பத்தி தப்பா பேசிக்கிட்டு பிடிக்காப்புல அதையும் வந்து ஒரு வீடியோ பார்த்தோம். ஒரு குப்பை படம் வாரிசுன்னு ஒரு படம், அந்த படத்தோட அப்போ விஜய் அவர்கள் நடிச்ச லியோ படம், ஓட்டு படத்துக்கெல்லாம், வாரிசு படத்துக்கெல்லாம் ரிவ்யூ கொடுத்திய. அப்ப ரிவ்யூ கொடுத்தது யாரு? சாட்டை துரைமுருகன் இல்லையோ? வேற ஒருக்கும் நினைக்கிறான். குறிப்பா குழந்தைங்களோட ஒரு 3 மணி நேரம் போயிட்டு சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு வாரிசு மிகச்சிறந்த. அதாவது ஒரு நகரத்தில் 9 கிராம் மூச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமல் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம, மானம் இல்லாம, சூடு இல்லாம, சொரணம் இல்லாம, எப்படிதான் தான் பேசின ஒண்ணு நான் பேசவே இல்லை அப்படி பேசிட்டாலுமே அதை பத்தி எந்த பயனும், அதை பத்தி எந்த கவலையும் படாம மாத்தி பேசுறீங்க பாத்தீங்களா? இதுதான் அரசியலா? ரொம்ப கேவலமான அரசியல். ரொம்ப பணத்துக்காக எதை வேணாலும் செய்வீங்க, நீங்க எதை வேணாலும் தும்பிங்க போல. அதுமாரி சோ இதை பார்த்துட்டு இருக்க அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் சாட்டை துரைமுருகனை பத்தி ஏதாவது கழிவு ஊற்றணும்னா கீழே கமெண்ட்ல கழிவு ஊத்துங்க, நான் பாக்குறேன். சோ நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.